பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடே கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விழாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக் கொண்டவனுமான இஸ்பிபெனோப் எனும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்றிருந்தான். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், உங்களை அழித்து விட முடிக்க இராணுவமே வந்தாலும், ஆண்டவர் அடைக்கலமா உங்களை பாதுகாக்கும் போது ஒருவர் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய குடும்பத்தையோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய சொத்துக்களையோ, உங்களுடைய ஊழியத்தையோ யார் சேதப்படுத்த முடியும்? அவர் அடைக்கலமும் தஞ்சமா இருக்கிறார்ல. அப்ப நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவரீர், நான் நெருக்கப்படுகிற காலத்துல நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமா இருக்கிறீர். நெருக்கமான காலம் வரும், அந்த வந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். தாவீது பெரும் இக்கட்டில் மாட்டிக்கொண்ட வேளை இந்த அபிசாய் தாவீதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறான். கர்த்தர் அபிஷேகித்த தனது தலைவனை கடைசி வரை கவனமாய் பாதுகாக்கிறார். இந்த அபிசாய் எதிரியின் கையில் சிக்கி கொண்டு அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அபிசாய் தாவீதை அற்புதமாய் காப்பாற்றுகிறார். தன் தலைவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்த ஒரு அற்புத மனிதன் தான் இந்த அபிசாய். தான் எதற்காக தெரிவு செய்யப்பட்டாரோ அந்த விடயத்தில் கடைசி வரை உண்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுகிறார். என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்த